கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆமேன். இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த உப்பை குறித்து நம்மளோடு கூட பேசுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த உப்பு நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துக்கு எவ்வளவு பிரயோஜனமானதோ, எவ்வளவு முக்கியமான ஒரு பொருளோ, அதே போல தான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அப்போது இந்த உப்பு பாருங்கள், நம்ம ஆகாரத்தில் நம்ம போட்டு சமைச்சா தான் அந்த ஆகாரம் நமக்கு ருசி. அந்த உப்பு அதில் நம்ம ஆகாரத்தில் சேர்க்கப்படலை அப்படின்னு சொன்னால் அந்த ஆகார ருசியாக இருக்காது. அது வெளியில் கொட்டப்படுவதற்கு தான் அது என்ன செய்யும், காரணமாயிரும். அப்போ இன்றைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கி குடும்பத்தில் தாய்க்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். குடும்பம் நடத்துறதுல, கணவனை கவனிக்கிறதுல, பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுக்கறதுல நம்ம கவனமுடைய பிள்ளைகளாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு சகோதரிமார்கள் செல்லுக்கு நேரம் கொடுக்காங்க, வீண் பேச்சுகளுக்கு நேரம் கொடுக்குறாங்க. ஆனால் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்குற நேரங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பான சகோதரிமார்களே, நீங்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், கடவுளை பற்றி அறிந்திருக்கிற நீங்கள் கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை நீங்கள் காத்துக்கங்க. நீங்கள் ஸ்தானத்தை இழந்துட்டீங்கன்னா உங்களை வச்சு ஒரு பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியாக இருங்க. கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாயாக இருங்க. ஜபத்தோடு கூட இருங்க. பிள்ளைகளை கவனிக்கிறதுல, கணவனை கவனிக்கிறதுல கவனமுடைய பிள்ளைகளாக என்ன செய்யுங்க, இருங்க. மற்றவங்களுக்கு எவ்வளவோ நேரத்தை கொடுக்குறீங்க, செல்லுக்கு எவ்வளவோ நேரத்தை கொடுக்குறீங்க. ஆனால் கணவருக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குற நேரம் குறைவுள்ளதாக என்ன செய்யுது இருக்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு தாய் என்ற ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார். தாயானவள் அந்த ஸ்தானத்தை என்ன செய்யக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. ஜபத்தோடு கூட நீங்கள் உங்கள் ஸ்தானங்களை காத்துக்கொள்ளுங்கள். இழந்துட்டீங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டு தான். உப்பு எப்படி சாரம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது வெளியில் கொட்டப்படுவதற்கு தான் அது உதவும். வேறு அதை எடுத்து நம்ம பயன்படுத்தவே முடியாது. வெளியில் தான் கொட்டணும். அதுபோல தான் ஒரு குடும்ப பெண் குடும்பத்தை கவனிக்கலை, கணவன் பிள்ளைக்கு பிரயோஜனமாக இல்லை, அவங்களுக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கலை அப்படின்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு தாயாக நம்ம என்ன செஞ்சிடுவோம், மாறிடுவோம். அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி சர்ச்சைக்கு வர்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து ஒரு புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானங்களை காத்துக்கங்க, அந்த சாரத்தை காத்துக்கங்க, இழந்து போயிடாதீங்க. அதுபோல தான் தகப்பன்மாருமே கொடுக்கப்பட்ட ஸ்தானம் உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு தலைவன் தகப்பன் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மேலாக இயேசு, ஒரு குடும்ப தலைவர் இயேசு, அதற்கு கீழே தகப்பனை தான் சொல்லப்பட்டிருக்கு. தகப்பன் கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை இழந்து போயிடாதீங்க. கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க, மனைவி கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கொடுங்க. வீண் பேச்சுகளுக்கும் செல்லுக்கும் உலக பிரகாரமான காரியத்துக்கும் கொடுக்கும்போது நீங்களும் ஆகாத ஒரு தகப்பனாக போய் விடுவீர்கள். உங்களாலும் ஒரு பிரயோஜனம் அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஒரு ஜெபி உழைத்து கொண்டு வந்து கொடுத்தால் மட்டும் போதாது, ஒரு ஜெபிக்கிற தகப்பனாக என்ன செய்யணும், இருக்கணும். இன்றைக்கி எத்தனையோ சகோதரமார்களை பார்க்குறோம், உழைக்கிறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை, மனைவி பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதும் இல்லை. சுத்த அப்படி ரொம்ப வேஸ்ட்டாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கொடுக்கப்பட்ட ஸ்தானங்களை அன்பான சகோதரமார்கள் காத்துக்கொள்ளுங்க. உழைக்கிற நேரம் கண்டிப்பாக நீங்கள் உழைக்கணும். அதுபோல் தேவனை தேடுகிற நேரத்தில் போய் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை என்ன செய்யணும், தேடணும். அப்பொழுது தான் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் மனைவிக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தின் தகப்பனாக என்ன செய்வீங்க, இருப்பீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருக்கிற அந்த சாரத்தை, அதனுடைய மகிமையை நீங்கள் இழந்து போயிடாதீங்க. தாயும் மகிமை இழந்துடக்கூடாது, தகப்பனு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை அந்த மகிமை என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. தாயும் தகப்பனும் ரொம்ப ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அதுபோல் பிள்ளைகளும் ரொம்ப முக்கியம். அன்பான பிள்ளைகள் பெற்றோருக்கு பயந்து நடக்கணும்.
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். பெற்றோர் அந்த பிள்ளைகள் இல்லாத வீடு இன்றைக்கி எத்தனை வீடு துக்கமாக இருக்குது தெரியுமா? கற்பத்தின் கனி இல்லாமல் இன்னைக்கு கடவுள் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாருன்னா பிள்ளைகள் கர்த்தரால் கிடைத்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட கர்த்தருடைய வழியில் நடத்துங்க. அந்த பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் மகிமை கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். பிள்ளைகள் கிரீடமாக இருக்கிறாங்களாம் பெற்றோருக்கு. அப்போ அந்த கிரீடத்தினுடைய மகிமையை அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. ஒரு பிள்ளை இல்லாத வீட்டில் ஒரு நிறைவு என்ன செய்யாது? காணப்படாது. ஒரு குறைவு என்ன செய்யுங்க? காணப்படும். அப்போ இன்றைக்கு பிள்ளைகள் கிடைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற மகிமையை பிள்ளைகள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம், நல்ல ஒரு ஜெபம், பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், ஆலயத்துக்கு வர்றது, ஆண்டவரை தேடுகிறது, வேத வாசிக்கிறது, அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நம்ம பிள்ளைகளுக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்தானத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்த்தி கொண்டே இருப்பார். அப்போ பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட ஸ்தானங்களை பிள்ளைகள் என்ன செஞ்சுக்கிடணும்? காத்து கொள்ளணும். பிள்ளைகளுக்கு மேலே பெற்றோர் ரொம்ப நம்பிக்கையாக வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க, நல்ல எதிர்காலத்தில் உயர்வாங்க, பெற்றோருக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர் பிள்ளைகளை அவ்வளவு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட நல்ல நிறைய கனவுகளோடு வளர்த்து கொண்டு இருப்பாங்க. அன்பான தேவ பிள்ளைகள் அந்த பெற்றோருடைய ஏக்கங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல ஒரு பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாரங்களை பிள்ளைகள் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கங்க? காத்துக்கொள்ளுங்க. இழந்து போயிடாதீங்க. அப்போ இழந்து போயிட்டா அது பிரயோஜனமே இல்லை. எப்படி உப்பானது சாரமற்று போயிருச்சுன்னா அது வெளியில் கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே ஏதுவாகும். அதுபோல ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு குடும்பங்களிலே கொடுக்கப்பட்ட ஸ்தானங்களிலே அவங்க சரியாக நின்று செயல்பட்டா போதும். அந்த குடும்பத்துக்கும் பிரயோஜனமாக இருப்பாங்க, வெளி உலகத்துக்கும் அவங்க பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இந்த உப்பானது எவ்வளவு தூரம் நமக்கு பிரயோஜனமாக இருக்குதோ அதுபோல தான் ஒவ்வொரு தேவ